ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக சைக்கோ மாமாவோட நெக்ஸ்ட் பாட்டோட இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள்ல பல்லாம் நான் பேசுகிற வடடோடு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா ரிலி சாரி. ஜஸ்ட் இது வேறு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கல்ல பல்ல இல்லாமல் டென்ஷனாக கிடச்சுக்கா. உனக்கு தான் உன்னோட பிரதரை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியுமே. எனக்கு ரொம்ப நல்லாவே தான் தெரியும். ஆனால் நீங்கள் 2 பேருமே அந்த பிளேஸில் ஒர்க்குக்கு போகிறீங்க. அவன் ஒர்க்குக்கு போகாமல் இருந்துட்டு நீ ஒர்க்குக்கு போக மாட்டேன். நான் அவனை லாக் பண்ணிட்டேன், நீயும் இந்த பிளேஸில் சேஃப் ஆவான்னு பார்த்தான். அவன் வேர்ட்ஸாலே என்ன மட்டுமா லாக் பண்ணிட்டான். நான் நீ என்ன பண்ணுறது ஜிமீன்? எங்கள் பாரு சுகா, இது எங்களுக்கு கிடைச்ச ஒர்க். டே ரொம்ப இயர்ஸாக இந்த ஒர்க்குக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. உங்களோட சிஸ்டரை ஒரு மாஃபியா டீம் தான் கில் பண்ணாங்க. ஏதோ ஒரு மாஃபியா டீம் இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பிளேஸில் உன்னோட சிஸ்டர் தான் டெட் ஆனா. சிஸ்டர் டெட் ஆனதுக்கு ரீசன் மாஃபியா டீம் தெரிஞ்ச அந்த டேலேருந்து மொத்த பர்சன்டையும் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணியே தீரணும் தான் டே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. உங்களோட சிஸ்டர் இந்த வேல்டை விட்டு மூவ் பண்ணது எந்த அளவுக்கு பெயினும். ஆனால் அந்த பெயின் அவனோட ஹார்ட்டில் அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக ஸ்டப்பன் ஆகிப்போச்சு. அதை மாற்ற முடியல. அப்போ திங்க் பண்ணாமல் நான் அந்த பிளேஸில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகி அத்தனை பர்சன்டையும் மொத்தமாக நான் அழிச்சே தீருவேங்கிற மாதிரி திங்க் பண்ணான். இப்போ அந்த ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கான். அவன் சிஸ்டருக்காக அவன் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு திங்க் பண்ணுறான். டேஸஸ் மூவ் ஆனாலும் பட் அந்த டேயாலேயும் மறக்க முடியல. நீங்கள் எல்லோரும் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. என் மச்சான் இன்னும் அதே பிளேஸில் தான் இருக்கிறான். மொத்த பர்சன்டும் அதுக்கு யாரெல்லாம் காரணமோ அத்தனை பர்சன்ட்ஸையும் அவன் எண்டாக்குற வரைக்கும் அவன் நார்மல் ஆக மாட்டான். உன்னோட சிஸ்டரை யார் கில் பண்ணாங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதான் அவன் மொத்த பர்சன்டையும் மொத்தமாக அழிக்கணும்னு திங்க் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த மொத்த பர்சன்டில் 1% தானே உன்னோட சிஸ்டரை இந்த வேல்டை விட்டு மூவ் ஆன் ஆக்குனது. 1%க்காக மொத்த பர்சன்டையும் அவன் இந்த வேல்டை விட்டு மூவ் ஆன் ஆக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நான் கண்டிப்பாக டேக்கு மொத்த ஹெல்ப்பையும் பண்ணுவேன் சுகா. இப்போ வர நீ பர்மிஷன் கொடுத்துட்ட. இதுக்கப்புறம்ட்டே இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இந்த ஒர்க்கை இன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவான். ஏன்னா 3 to 4 டைம் அட்டாக் ஆயிடுச்சு. அதில் பாதி ஜங்குக்கு தான் அதிகமாக அட்டாக் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் இதை அவ்வளோ ஈஸியாக நீ விட மாட்டான். குயிக்காகவே எல்லா பர்சன்டையும் ஃபினிஷ் பண்ணிடுவான். நானும் கூட இருந்து மொட்டை ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவை லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருந்து ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாரி ப்ளே பண்ணி விளாண்டா நான் காலேஜுக்கு போக வேண்டாமா மாமா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. காலேஜுக்கு வர போறியா? அப்போ மாமா கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலையா? மாமா இன்றைக்கி ஹவுஸில் தான் இருக்க போகிறேன். நீ தானே என்ன சொன்ன, நீ ஒரு 2 days to 1 week வரைக்கும் இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது, உனக்கு இங்கேன்னு எல்லா பக்கமும் கட் ஆகிருக்குது. அப்புறம் நீ ஒர்க்குக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு பரவாயில்ல டேமேஜ் ஆகுன்ட்டு. நான் மட்டும் சிங்கிளாக எப்படி ரூம்குள்ளேயே இருக்கிறது, எனக்கு போர் அடிக்கும்ல. போய் சொல்லாட நீ என்கிட்ட. நீ என்ன ரூம்குள்ளேவா இருக்க போகிறேன்? நான் ரூம்குள்ளே தான் இருப்பேன். நீ கூட இருந்தால் வேண்ட பெட்டை விட்டு இறங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணபடி டைஸில் எழுத்து உட்கார வைக்கவும் ப்ளே பண்ணாட மாமா எனக்கு டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து எழுந்து போகலான்னுங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஜங்குக்கை அந்த டைஸில் வச்ச பொசிஷன்லேயே பேக்கப் பண்ண முடியும். ஜங்குக்கோட நெக்கை அப்படியே லைட்டாக லிக் பண்ணுறாரு. லிக் பண்ண பொசிஷன்லேயே பிக்கிஸ் பண்ணவும் ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி என்ன மாமா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணால் சும்மாதான் ப்ளே பண்ணி விளாண்ட அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு மாதிரி லிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிக் பண்ணால் லிக் பண்ணுற ஃபீல் ரொம்ப ஒரு மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஹைப் ஆகுது. அந்த லிக் பண்ணுற பொசிஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்கு கோஆப்ரேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ண லிக் பண்ணபடியே பிக்கிஸ் பண்ண பொசிஷன்லேயே ஜங்கு கூட எனக்கு அப்படியே பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ண அப்படின்னா நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கே வராரு. மாமா என்கிட்ட ப்ளே பண்ணி விளாட்றானா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் எப்படி ப்ளே பண்ணுறேங்கிறத பார்ப்போனுங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரிட்டே நோட் பண்ண பைட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பேக்காக்கை பிரேக் பண்ணபடி சரி சீக்கிரம் ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரம் அம்மாவை தேடி வந்துடணும், அம்மா உனக்காக டே பெட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். ஏன்னா
அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கிளண்ட பொசிஷன்லேயே கேட்டான். அவ்வளவுதானா பட்டலையா பேபி? ஆ நான் கொடுக்க ரெடி தான் எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்கறதுக்கு. பட் நீ தான் ஏதோ ஃபீலிங் பண்ணணும், எனக்கு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு ஹார்ட்டு திங்க் ஆகணுங்கிற மாரி என்னலாமா சொல்லிட்டு இருந்தேன். மாமாவை உன் ஹார்ட்டு ஃபுல்லாக அக்செப்ட் ஆக்கிருச்சான் ஆ அப்படிங்கிற மாரி பெட்லேருந்து எழுந்த பொசிஷன்லேயே ஜொங்குக்கிட்ட க்ளோஸ் ஆகின மூமெண்ட்டில் ஜொங்குக்கு அப்படி வாலில் லாக் பண்ணவும் ஜங்குக்கு அதுக்கப்புறம் பேச வார்த்தையே வரலை. ரொம்ப சைலண்ட்லேயே நான் மட்டும் நோட் பண்ணேன். சொல்லு, ஓகேன்னு சொல்லு, எல்லாத்துக்குமே ஓகே மாமான்னு சொல்லு. அதை மட்டும் மோட்டர்லேருந்து வராட்டே ஓகேயா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட காட்டுக்கிட்ட வந்து பொறுமையாக பேசினேன். இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே ஜொங்கு கூட காட்டில் போய் கிஸ் பண்ணபடி அதான் எனக்கு தெரியுமே, சரிப்போ காலேஜ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு குயிக்காக மாமா கிட்ட வந்துடணும், நான் அங்கேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி பொறுமையாக அப்படியே பெட்டில் பட்டுக்கிறாரு. டேக்கி ஹெல்த் யூஸில் ப்ராப்ளம் 1 month அரெஸ்ட்டு, மெடிக்கல் லீவ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினா அந்த பிளேஸில் டேட்டை இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, அவனுக்கு மெடிக்கல் லீவ் வேணுங்கிற மாதிரி 1 month லீவ் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். ஏன்னா இது வந்து அங்கே இருக்கிற மற்ற பர்சன்ஸு 18% கீல் பண்ணதுக்கான மொத்த ஒர்க்குக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணியிருப்பார். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், பிறகு எனிமீஸையும் கில் பண்ணால் முடியாதுல்ல. எனக்கு மெடிக்கல் லீவுன்னு சொல்லிவிட்டு ஹவுஸ்லேருந்தே எல்லா பர்சன்டையும் ஃபினிஷ் பண்ணலாங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவர் ஹவுஸில் இருக்கிறாரு. அந்த பிளேஸில் இருந்தே நெக்ஸ்ட்டு மாஃபியா டீம் எந்த பிளேஸ்க்கு வருங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே ஒரு 3 days மூவ் ஆன் ஆகுது. இப்போது நம்ம ஜங்குக்கிட்ட காலேஜ் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வயன் கூட சேர்ந்துட்டான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்துருக்காரு. இந்த மாதிரி ஷாப்பிங் மால் வந்தால் அங்கே நிறைய திங்ஸஸ் வாங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திங்ஸஸ் வாங்கிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு வயனுக்கு ஜேகோப்டேருந்து கால் வருது. வயன் அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜேகோப், எதுக்காக கால் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகோப் கேட்டான். இந்த மாதிரி ஷாப்பிங் மாலில் நிற்கிறேன், என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்டால், நான் உனக்கு பேக் சைடில் தான் நிற்கிறேன், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ இப்போ என்கிட்ட வரியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், வயன் அப்படியே திரும்பி கொஞ்சம் தூரத்தில் நிற்கிற ஜேகப்பை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தா பட் ஜங்குக் என் கூட வந்திருக்கான். ஹயாங்கும் டயாங்கும் என்ன நம்பிட்டான் ஜங்குக்கு இந்த பிளேஸ்க்கு ரொம்ப ஃப்ரீயாக அனுப்பியிருக்காங்க. நான் தான் பர்மிஷன் கேட்டேன் திங்ஸஸ் வாங்கிறதுக்கு. உங்களுக்கு தான் டயாங்கை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்ல. என் ஜங்குக்கு அதை பார்த்துப்பான். திங்ஸஸை வாங்கிட்டு அவன் நேராக ஹவுஸ் போவான். அவனும் பச்சை பிள்ளை கிடையாது, சரியா, முதல்ல அங்கே வா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் வயனுமே ஒரு 10 minutes திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு யார்கிட்ட காலில் பேசிகிட்டு இருக்க, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது அது ஜங்குக்கா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உன்னோட ஹயாங் தான் அதோ அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பை கரெக்டாக பாயிண்ட் பண்ணிவிட்டு, நான் அவர் கூட கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணுமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு மூவி பார்க்கலாமாங்கிற மாரி கேட்குறாரு. பட் நான் தான் டயாங் ஹயாங்கிட்ட இந்த மாதிரி உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உன்னை இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு போனேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக ப்ரோ என்னை சும்மா விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். மாமாவை நான் பார்த்துக்கிறேன், நீ வேணா போ, என் ஹயாங் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணு. அண்ட் ஜங்குக்கா, நீ போ, நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது இந்த ஷாப்பிங் மாலில் தொலையதுக்கு. திங்ஸஸ் தான் நான் வாங்கிட்டோம்னா நான் கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா வயனுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கி சரி அப்போ நீ சேஃபாக போ, நீ ஹவுஸுக்கு போகிறதோட கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணணுங்கிற மாதிரி வயனுமே கரெக்டாக ஜேகப் கிட்ட வந்தான். ஜங்குக் மீட்டிங்ஸஸ் எல்லாத்தையும் ஹேண்ட்ஸில் வாங்கின பொசிஷன்லேயே நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ் கிட்ட தான் அவர் வரா. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். ஸ்டெப்லேருந்து கீழே இறங்குற ஜங்குக் பக்கத்தில் கரெக்டாக அன்றைக்கி ஒரு பர்சன்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதே பர்சன் தான் ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கிறத பட்டுட்டு ஜங்குக்கு ஷாக் ஆகி, உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இதை மாதிரி ஜங்குக் டவுட்லேயே அந்த பர்சனை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பர்சன் தான் ஜங்குக்கிட்ட ஒரு மாதிரி ஃப்ளிட்டியாக பேசுகிறான். ஃப்ளிட்டியாக மட்டும் பேசலை, ஜங்குக்கோட ஆன்சரில் இருக்க திங்ஸஸ் எல்லாத்தையும் வாங்க ட்ரை பண்ணுவானா. இந்த மாதிரி வாங்க ட்ரை பண்ணா, என்னடா பண்ணுற, ஏன் திங்ஸஸ் என்கிட்ட எடுத்துகிட்டு போக பார்க்குறியா, என் திங்ஸை கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் ஆன்சரில் இருக்க திங்ஸை நம்ம ஜங்குக்கு வாங்கலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணா. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி தான் டென்ஷன் ஆகுறான், இந்த பிளேஸில் உன்னோட ஃப்ரெண்டு வயனு இல்லையே, நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகட்ட, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
நான் பேக் சைட்லேயே தான்டா நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட வாய்ஸ் கேட்டு பேக்கை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த ஜங்குக்குமே ஷாக் ஆகி அப்படியே அந்த பர்சன்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தவர் திரும்பினா அந்த பர்சன்ட்டு டே வந்து நின்றதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னடா சொல்லி வாய மூடத்துக்குள்ளே வந்து நிற்கிறேங்கிற மாதிரி ஷாக்கிங்லி நோட் பண்ணேன். இங்கே பாரு ஜங்குக்கா, அந்த பர்சன்ட்டெல்லாம் பார்த்து பயப்படாத. அந்த பர்சன்ட்டு பார்க்க கொஞ்சம் ரூடாக இருந்த மாதிரி தெரியுது. யார் நம்மளை தடுக்க போகிறா? நம்ம 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். நான் அன்றைக்கி ப்ரொப்போஸ் பண்ண சொல்ல கூட நீ என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டல. 2 பேரும் கூட நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எதையோ சொல்ல வரதை பார்த்துட்டு ஜங்குக்கு ஷாக் ஆகி பயத்தில் அப்படியே ஒரு ஐஸ்லாம் விரியுது. பயத்தில் இந்த மாதிரி விரிஞ்சோம். டே அந்த பர்சன்ட் சொல்ல வர்றதுக்குள்ளே அந்த பர்சனோட மவுட்லேயே ஒத்த பஞ்சு தான். பஞ்சில் டீட்டெலாம் கீழே விழுந்துச்சு. இந்த மாதிரி விழுந்து பொடிச்சுன்னுட்டு நோட் பண்ணால் என்னடா பண்ண போகிற கிளாஸ் ரூமில் என்ன பண்ண எங்கள் இப்போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி திங்ஸ் எல்லாத்தையும் போட்டவே கிட்டலையே கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸுக்கு போனால் அவன் சும்மாவே இல்லாமல் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அவனுக்கு எம்எல்ஏ ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்குடா. நீ ரொம்ப ரூடாக அரகண்டா நடந்துக்கிறியா, பட் நான் ரொம்ப சாஃப்டான லவ் அவனுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீயே தேவையில்லாமல் எங்கள் 2 பேர் லைஃப்குள்ளே ப்ராப்ளமாக இருக்கிற, நீ அவனை விட்டு மூவ் ஆன் ஆகிடுங்கிற மாதிரி அப்படி ஒரு பஞ்சை வாங்கியும் சும்மாவே இல்லாமல் இப்படி பேசுகிறத கேட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி திரும்பி என்ன மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், எப்பண்டா நான் உன்னை பார்த்து பேசினேன், மாமா அவன் சொல்கிறத நம்பாதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ ஏன் ஜங்குக்கு நீ இங்கேருந்து பேசுகிறத விட்டுவிட்டு பயந்து ரன் பண்ணபடி ஓடுற? 2 பேரும் சீக்கிரட்டாக லவ் பண்ணுறதுங்கிறத ஓப்பனாக சொல்லு, அப்படின்னா இந்த பர்சன்ட் உன்னை ஃப்ரீ பண்ணி விடுவாங்கங்கிற மாரி சொல்லவும் அந்த பர்சன்ட் அடிக்கிறத விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு இருமுனா, மாமா என்னை பற்றி உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அந்த பர்சன்ட் சொல்கிறதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் உண்மை கிடையாது, மாமா என்னை அப்படி பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு க்ளோஸாக வர மூமெண்ட்டில் பயத்தில் அங்கேருந்து ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி வந்தா. இதை ஜான் நோட் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டேன், இந்தா நான் உனக்கு சொன்ன அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி மடி கொடுத்து அங்கேருந்து அனுப்புவார். அந்த மாதிரி அனுப்புனா கரெக்டாக நம்ம ஜங்குக்கு பயத்தில் ஓடிட்டுருக்கிற ஜங்குக்கோட ஆன்சர் க்ரிப்பாக பிடிச்ச பொசிஷனில் வண்டி என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு மம்மா என்னை நம்புடா, ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற, மம்மா நான் சொல்கிறது நம்ப மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பேச தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாரு. பட்டு அந்த பர்சன் சொன்ன வேர்டு தான் அப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பிரெயினுக்குள்ளே போட்டு நம்ம டிஸ்டர்ப் ஆகுது. சொன்ன வேர்டை ரிப்பீட்டடாக திங்க் பண்ணி பார்த்து டென்ஷன் ஆகி நம்ம ஜங்குக்கு வந்த காருக்குள்ளே பேக் சைட் சீட்டில் புஷ் பண்ணபடி ஜங்குக்கு மேலே ஓவரானபடி அவன் கூட க்ளோஸாக இருக்க போறியா? சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா? சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பு இன்றைக்கி எனக்கு தெரிய வந்துச்சா? என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னை தாண்டி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு இருக்குதாங்க? இந்த பர்சன்ட்டுக்கு தான் அப்போ என்னை நீ மூவ் ஆன் பண்ணி வச்சியானுங்கிற மாரி ஒரு குவார்ட்டர் இந்த மாதிரி பேசிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த காருக்குள்ளே புஷ் பண்ணவே கிட்டலையே டோரை க்ளோஸ் பண்ண மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு தான் ரொம்ப ரூடாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் மாமா ஏன்டா அப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, இதுக்கிட்ட இந்த மாதிரி புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, அவன் தாண்டா வேணும்னு இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகிறான், நான் எதுவுமே பண்ணலடா, என்னை பற்றி உனக்கு தெரியாதடா, என்னை பற்றி தெரியாதா, மாமா இந்த மாதிரி பண்ணாத மாமா, எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க மாமா, நீ இந்த மாதிரி பண்ணாத, இன்னொரு டைம் என்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ரூடாக நடந்துக்கிட்டேன்னா நான் செத்துருவேன், இன்றைக்கி நைட்டே செத்துருவேன், இப்போவே செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வர அந்த மாதிரி கட்டுனா அப்படியே பொறுமையாக ஜங்குக்கை விட்டு எழுந்து உட்காண்டா. ஜங்குக் பதட்டத்துலேயும் பயத்துலேயுமே எழுந்து உட்கார்றாரு. லெக்கை ஹேக் பண்ணபடி பயங்கரமாக க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ணால் நம்ம தான் ஜங்குக்கிட்ட எதையுமே பேசாமல் ஒரு 1/2 hour 2 பேருமே அதே கால்குலேட்டாக இருக்காங்க. என்னடா போனவன் ஜங்குக்கு கில் பண்ணிட்டானா என்ன, ஒரு சின்ன சவுண்டை கூட கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். ஜங்குக்கு இந்த மாதிரி தேம்பி ஆல்ரெடி நோட் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட அந்த ஒரு டிஸ்டர்ப் பாயிண்டாக இருப்பார்ல, அந்த டிஸ்டர்ப்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டு க்ரை பண்ணுற ஜங்குக்கோட ஃபேஸை கப்பண்ண வந்தால் பிடிச்சி நம்ம ஜங்குக்கு அப்படியே தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளினா பேபி நீ என்கிட்ட பேசாட்ட, நீ மவுட்டு டர்னு எதுவும் பேசாட்ட, ஏன் இந்த மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துக்கிற, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற,
நான் நான் என்ன மாதிரி கேரக்டர், நான் எப்படிப்பட்ட பர்சனுங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. உனக்கே நல்லா தெரியும் நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேனான்ட்டு. ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணுற? ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் இந்த மாதிரி சொல்லிட்டு படுற கேட்டு என்னையே பனிஷ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டுல நீ. என்னையே பனிஷ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டுல நீ. பனிஷ்மெண்ட் பண்ணி எனக்கு பெயினை கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் எனக்கு லவ் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கியா? இந்த டாக்ஸிக்கான மூமெண்ட்டை பார்த்துட்டாண்டா ஒன்று பார்க்க சொல்லி எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுதுங்கிற மாதிரி கத்தி அழுவாரா. அந்த மாதிரி அழுடாம். நம்ம டேடாம் இதுக்கு மேலே இதை விட்டு பேசினேன் அப்புறம் நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியுது. அமைதியாக இருக்கிற அப்படிங்கிற மாரி சொல்லவும் நான் அப்படி தான் பேசுவேன். நீ என்னை டார்ச்சர் பண்ணுற, என்னோடய லைஃப்பில் மொட்டை ஹாப்பினஸையும் உன்னோட டாக்ஸிக் லவ்வால் நிறச்சி வச்சுருக்க, நீ என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கணுங்கிற மாரி கத்துற மூமெண்ட்டுக்கு ஜொங்கு கூட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணபடி அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு டார்ச்சர் தாண்டா பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய டாக்ஸிக் லவ், இப்படி தான் இருக்கும், இதை மட்டும்தான் பண்ணுவேன். சரி, சாரி, நான் அவனை கவனிச்சிருக்கணும். ஒரு சின்ன டென்ஷனில் உன்கிட்ட வந்துட்டேன். நீ அமைதி என் பேக் சைடில் நின்றுருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு கோவம் வந்துருக்குது. என்னை பாட்டு பயந்து ஓடுனல, அந்த டென்ஷன் தான். இப்போ என்ன, அவன் உன்னை வச்சு சீட் பண்ணி பேசிட்டான்னு டென்ஷன், அவ்வளோதானே? ஏறு இப்போ வரேன் அப்படிங்கிற மாரி அங்கே இருந்துகிட்டே காரை விட்டு வெளியே போகிறத பார்த்துட்டு ஜொங்குக்கு ஷாக் ஆகி காரை விட்டு வேகமாக கீழே இறங்குறாரு. மாமா எங்கே போகிறடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஷாக்காக நோட் பண்ணேன். அந்த பசங்க ஷாப்பிங் மாலில் எங்கேயாவது நிற்கிறானாங்கிற மாதிரி தான் தேடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். அந்த பசங்க அந்த ஷாப்பிங் மால் விட்டு வெளியே போயிருந்துருப்பான். பட் எப்போவுமே நம்ம டே ஒவ்வொரு பிளேஸாக தேடிட்டு இருக்காரு. இது நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட ஆன்சர் வந்து கிரிப்பாக பிடிக்கிறாரு. நீ விட மாட்டலாம். இப்படி என்ன சொன்னேன், ஏதோ ஒரு தேர்ட் பர்சன்ட்டுக்காக என்ன நீ பனிஷ் பண்ணிகிட்ருக்கன்னு. அந்த தேர்ட் பர்சன்ட்டை இந்த பிளேஸில் இல்லாதபடி நான் பண்ண போகிறேன், நீ விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கூட ஆன்ஸை தட்டி விடுற மூமெண்ட்டுக்கு ஜொங்கு காமெடியே நம்மகிட்டே ஹக் பண்ண பொசிஷன்லேயே என்னை டென்ஷன் ஆக்காலடா, எனக்கு பைத்தியம் பிடிக்குது, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன், என்னால் நார்மலாகவே இருக்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ரை பண்ணோம். எந்த பொசிஷனில் ஹக் பண்ணபடி க்ரை பண்ணியிருப்பாரு, அதே பொசிஷனில் நம்ம ஜொங்கு கட்டி 2 kg தூக்குன பொசிஷன்லேயே சரி அல்லாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கே தூக்கிட்டு வருவாரா. இந்த மாதிரி தூக்கிட்டு வந்தோம். என் ஜங்க கிட்ட பேபி மாதிரியே நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் பொறுமையாக காரில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஜங்குக்கை சேஃபாக ஹவுஸுக்கு நம்ம டே கூட்டிகிட்டு வராரு. இந்த மொத்த மொமெண்ட்டையுமே ஜான் நோட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஒரு 3 வீக்ஸ்க்கு மேலே மூவ் ஆனான அந்த மூமெண்ட்டுக்கு அவங்க மாஃபியாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாருல ஒரு 20 பர்சன்ஸ். அந்த பர்சன்ஸில் இன்னும் 2 பர்சன்ஸ் தான் இருக்காங்க. மொத்த பர்சன்டையுமே நம்மகிட்டே கில் பண்ணிட்டாரு. யார் எந்த நேரத்தில் எப்படி அட்டாக் பண்ணாங்க, இந்த பர்சன்ஸை ஏன் தேடி கண்டுபிடிச்சி அவங்க டீமில் இருக்கிற மொத்த பர்சன்டையும், ஒரு டீமில் உள்ள மொத்த பர்சன்ட் மாஃபியா பாடி கார்ட்ஸை கூட விடாமல் எல்லா பர்சன்டையுமே நம்மகிட்டே மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிடுவார். அது ஒவ்வொருடையும் ஒவ்வொரு விதமான பிரேக்கிங் நியூஸாக வருது. இதை பார்க்க சொல்லிட்டே ரொம்ப நார்மலாக இருந்தால் சுகாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த ஒர்க்கை மட்டும் பண்ணது நம்ம டேங்டானுங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தோம். ஜிமினாவுமே ரொம்ப ஹாப்பியாகி மச்சான் நான் பாட்டியா நேமே வராமல் எவ்வளோ பாப்புலர் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி நாம் ஜிமினா இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா. யாரோ தெரியல நைட்டு டைட்டில் வந்து ஷேடோ மாதிரி என்ட்ராகி அத்தனை பர்சன்ஸையும் கில் பண்ணிட்டு போகிறாங்க. யாருக்கும் அந்த நைட்டு ஷேடோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டேக்கு நியூவாக வேறு நேம் வச்சுருக்காங்க. நம்ம டேயோட நேம் வந்து நைட்டு ஷேடோவா. எல்லாரையும் நைட் நேரத்தில் வந்து கில் பண்ணுறாராம். அந்த மூமெண்ட்டுக்கு நைட்டு ஷேடோ அந்த பர்சன்ட் யாருங்கிற டீட்டெயில எல்லா மாஃபியா பர்சன்ஸு கேங்ஸ்டரையும் அழிச்சிட்ருக்காங்க. இப்போ என்ன பப்ளிக் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு லீ டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அவனை ஏதாவது பண்ணுன்னு ஜான் உனக்கு நான் ஆர்டர் போட்டு கொடுத்தான், என்ன பண்ணிகிட்ருக்கேன் பாஸ்? நானும் எவ்வளவோ ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற அளவுக்கு வந்துட்டேன். பட் டேங் மெடிக்கல் லீவில் ஹவுஸில் இருக்கிறான். அவன் அட்ரு பிளேஸ்க்கு வந்துட்டாட்டா என்னால் எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ண முடியும், சும்மா என்னால் எந்த ஒர்க்கையும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். அவன் மெடிக்கல் லீவ்லாம் ஒன்றும் எடுக்கலடா. நம்ம மொத்த பேருக்கும் டிக்கெட் எப்படி புக் பண்ணலாங்கிற மாதிரி அவன் அந்த ஒர்க்கை தான் அங்கேருந்து பண்ணிகிட்ருக்கான். நீ ஜொங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணு, மறைஞ்சிருக்கிற மெடிக்கல் லீவில் இருக்கிற டேயாங்கு எனக்கு எதுவுமே இல்லைடானுங்கிற மாதிரி ரொம்ப நார்மலாக என்ட்ராகுவான்.
அதே பிளேஸில் அவனை போட்டுட்டல் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜானுமே சரி ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறேன் அந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக வருவான் அதே பிளேஸில் நான் கில் பண்ணிடுறதுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜான் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க மொத்த மூமெண்ட்டையுமே ஒயன் நோட் பண்ணிட்டு ஒயன் ரொம்ப ஷாக் ஆகி அட பாவி நீ சீப் டாக்டர் கிடையாடாடா ஜங்குக்கு பனிஷ் பண்ண வந்த அந்த லீயோட பாடி கார்டா ஐயாங்க அப்போவே சொன்னார் லியோட பாடி கார்டு ஏதாவது 1% உங்களை சுற்றியே தான் இருப்பான் பார்த்துரு ஒய்யன்னாரு பக்கத்துலேயே இருப்பானுங்கிறது சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்து தப்பிக்கலாம்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். அங்கே இருக்கிற டீம்ஸஸ் எல்லாத்தையுமே மூவ் ஆன் ஆகிற கிட்ட தள்ளி விட அந்த ஜான் நோட் பண்ணிவிட்டு ஒயன் பேக் சைடில் நின்றதையும் நோட் பண்ணிவிட்டு ஒயன் அங்கேருந்து போக விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி ஒயனை அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ண வரதுக்குள்ளேயும் ஒயனை பிடிக்க வேண்டாம் டோரை வேகமாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயன் வெளியே போகட்டான் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஒயனை கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே ஒயனோட ஹெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான திங்ஸை வச்சு அடிக்கிற ஃபோர்ஸுக்கு ஒயனை அப்படியே ஃபோர்கெட்டில் லைட்டாக பிளட் லாஸ் ஆன பொசிஷனில் ஃப்ளோரில் மயங்கி விழுறாங்க. இந்த மாதிரி விழுந்தா இதே பிளேஸில் இருடி அந்த ஜங்குக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு உனக்கு நான் ஒன்றை ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒயனை ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு ஒயனை யாரும் பாட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ரேக்கருக்கு பின்னாடி கொண்டு மறைக்கிறான். ஒரு மறைமுகமாக யாருக்கும் தெரியாதபடி ஒழிச்சு வைக்கிறான். ஓகே இந்த மாதிரி அந்த ரேக்கருக்கு பின்னாடி ஒயனை மறைச்சி வச்ச பொசிஷன்லேயும் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக அந்த ரூமை விட்டு வெளியே வரான். வெளியே அவனோட பாடி கார்ட்ஸுங்க 2-3 பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு சிக்னல் கொடுத்து ஜங்குக்கு எங்கே இருக்கானுங்கிறத கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ளே கிரவுண்டில் உட்காண்ட்ருக்கான் ஒயனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்கிற மாரி சொல்லவும் என்னெல்லாம் ஒயன் ஜங்கு கிடைக்க போகிறது கிடையாது அதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கரெக்டாக ஜங்குக்கிட்டே ஜான் நிற்கவும் ஜான் இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஜங்குக்கு ஒரு பேட் பர்சனுங்கிறதே தெரியல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பிரதர் மாதிரி பேசுகிறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு என்னாச்சு டாக்டர் என்ன இன்றைக்கி ஒர்க்லாம் எதுவும் இல்லையா என்ன இன்றைக்கி என்ன ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி தெரியுது நான் ஒயனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஆமாம் இப்போ எதுவும் நியூவாக ஒரு எக்ஸாம் வருதாமே அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் கூட நீங்கள் தான் ரெடி பண்ணுறீங்களாமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் எப்போது மாதிரி கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தேன். ஜங்குக்கா நான் உங்கள்கிட்ட சொல்லத்தான் வந்தேன் ஒயன் இந்த மாதிரி பைக் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் ஏதோ ரொம்ப சின்சியராக உங்ககிட்ட சொல்லணுமா ரொம்ப சீக்ரெட்டான விஷயமா நீ குயிக்காக அந்த பிளேஸ்க்கு போகணுமா ஏதோ ஒரு பர்சனோட நேம் டேனுங்கிற மாதிரி ஒரு பர்சனோட நேமை சொல்லிட்டா ஒய்யன் உன்னை அந்த பிளேஸ்க்கு வர வைக்க சொன்னா ரொம்ப சின்சியரான ஒரு ஒர்க்கா நீ கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மாமாவுக்கு என்னாச்சு என்னட்ட சின்சியரு சீரியஸ்ன்னு சொல்லி அனுப்பியிருக்கா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே கரெக்டாக நம்ம ஜங்குக்குமே ரன் பண்ண வேகத்தில் கரெக்டாக பைக் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வந்தா அங்கே யாருமே இல்லை ஒயன் மாமாவுக்கு என்னாச்சு ஒயன் ஹே நான் பேசுகிறது கேட்காடி ஒயன் மாமாவுக்கு என்னாச்சுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டின பொசிஷனில் கரெக்டாக பைக் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஒயனோட நேம் சொல்லி கட்டிக்கிட்டே வேண்டா ஜங்குக்கோட பேக் சைடு ஹெட்டில் ஜான் ராடை வச்சு அடிக்கவும் ஜங்குக்கு அப்படியே மயங்கி தரையில் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா இப்போ கரெக்டாக ஜான் கரெக்டாக அவன் பிரதரை கில் பண்ணியிருப்பார்ல நம்மட்டே அதே பலனஞ்ச பில்டிங் தான் ஜங்குக்கு தூக்கிட்டு அதே மாதிரி ஒரு சேர்லாம் கட்டி வச்சுருக்கான். கட்டி வச்ச பொசிஷன்லேயும் ஜங்குக்கு அந்த கட்டிலேருந்து ரிமூவ் ஆனால் டெட் ஆகிற மாதிரி அந்த சேரை சுற்றி பாம்பு வச்சுருப்பான். இந்த மாதிரி வச்சுருந்தா ஜங்குக்கு ஆப்போசிட்டில் ஜான் உட்காந்துருக்கிறது ஜங்குக்கு லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணபடி நோட் பண்ணுவாரா. பட் ஜங்குக்கெல்லாம் நார்மலாக ஐஸை ஓப்பனே பண்ண முடியல. ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி கேரான பொசிஷன்லேயே ஜானை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பைக் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் தானே ஒயன் இருக்குதா சொன்னீங்க பட் அங்கே ஒயன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் அவன் எப்படிடா அங்கே இருப்பான் அவளையே அடித்து நான் அந்த மாதிரி மெடிஷன் ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே இருக்கிறவன் எப்படிடா பைக் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் இருப்பான் ஒயனை அடிச்சிட்டிங்களா ஹேய் என்ன திமிரடா உனக்கு ஒயனை ஏன்டா அடித்த ஒயனை என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோவமாக கட்டுனா ஏண்டா அந்த டேக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னோடய ட்வின் பிரதர் என் கூடையே பிறந்த என்னோடய பிரதரை கில் பண்ணுவான்
அவனுக்கு திருப்பி கொடுக்காண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஜொங்கு கூட ஹெட்டில் அடிக்கவும் ஜொங்கு கம்பி திரும்பவும் லைட்டாக அப்படியே கான்சலண்டப்படி மயங்கி விழுந்தா அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்குக்கு டான்ஸில் தானே ப்ரேஸ்லெட் இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுறான்ங்கிறது தான் நோட் பண்ணுவார் என்னமோ மண்டிக்கு. அங்கே நம்ம ஜங்குக்கு அடிச்சது அங்கேருந்து இழுத்துட்டு வந்துட்டுங்கிற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்மகிட்ட நல்லாவே நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கிட்டே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிறத ஜான் நோட் பண்ணிவிட்டு உனக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ இவன்கிட்ட ஏதோ ஒரு திங்ஸில் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறத நோட் பண்ணுற மாதிரி ஏதோ சிப் வச்சுருக்க. நான் அதை ஃபஸ்ட் டேயே நோட் பண்ணிட்டேன். அவனை நீ 24 ஹவர்ஸும் வாஷ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று இந்த செயின் இல்லை இந்த ரிங் இந்த ப்ரேஸ்லெட் எதுலேயோ ஒன்றில் உன்னோட சிப் இருக்குது. அதை ட்ராக் பண்ணி கரெக்டாக நீ இந்த பிளேஸ்க்கு வந்துட்ட. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? என் பிரதரை இதே பிளேஸில் தான்டா நீ துடிக்க கில் பண்ணேன். அதே பிளேஸில் தான் ஒன்றைக்கு இவனையும் சேர்த்து கில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான் அப்படியே டே அடிக்க வேண்டாம். டே அந்த ஜான் கூட ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைட் பண்ணுற பொசிஷனுக்கும் அட்டாக் பண்ணுற பொசிஷனுக்கும் அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறியுமே நம்மகிட்டே அடிச்சிருவார், கில் பண்ணிடுவார். ஃபைட் பண்ண பொசிஷனில் அத்தனை பர்சன்ட்ஸை கில் பண்ணிவிட்டு ஜானை அடித்த பொசிஷனில் ஜொங்குக் பக்கத்துலேயே வந்து விழுந்தேன். ஏற்கனவே ஒரு டைம் ஒரு பர்சன்ட்டை கில் பண்ண ஜொங்குக் பாட்டு ரொம்ப இப்போ வரைக்குமே நைட் நேரத்தில் திடீர்னு ஏதாவது பேட் ட்ரீமாக பாட்டு கத்துற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு பேக் சைடில் பொறுமையாக இழுத்து கொண்டு வந்து வாலில் பின் பண்ண பொசிஷன்லேயும் அந்த பர்சன்ட்டை கில் பண்ணலான்னுங்கிற மாதிரி நைஃப் எடுத்து செஸ்ஸுக்கிட்ட சொருக போனால் டேக்கி ஒரு கால் வருது. அந்த காலை நோட் பண்ணால் நாடா என்ன ஜங்குக்கு சேவ் பண்ண வண்டியா? காலை பிக் பண்ணி பாரு, இப்போ நீ யாருக்கெல்லாம் தேவைப்படுறன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜானை அட்டாக் பண்ண போன நம்மகிட்டே அப்படியே ஜானை விட்டு லைட்டாக மூவ் ஆகி அந்த மொபைல் அப்படியே பிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிக் பண்ண அந்த சைடு ஜானோட டேடாடோட லியோட பர்சனல் பாடி கார்டு தான். அவன் தான் கரெக்டாக கால் பண்ணியிருக்கான். என்ன டயாங்கா, என் ஒரு சன்னை நீ கில் பண்ணிட்ட. ஒரு சன் டெட்டான டே என்னால் தாங்கிக்க முடியல. நீ இன்னொரு சன்னையும் என்கிட்டேருந்து பிரிக்கலான்னு ட்ரை பண்ணா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நீ என்கிட்டேருந்து 1% தான் எடுத்துக்கிட்ட. ஆனால் நான் உன்கிட்டேருந்து 3% எடுத்துக்க போகிறேன். முடிஞ்சா அந்த 3 to 4% சேவ் பண்ணிக்கோ. இப்போ நீ ஜங்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஜங்குக்கு தாண்டியும் 3% ப்ராப்ளத்தில் தான் இருக்கிறாங்க. முடிஞ்சா அவங்கள வந்து காப்பாற்றுடா அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ணால் இப்போ கரெக்டாக லியோட பர்சனல் பாடி கார்டு ஒரு ஷாப்பிங் மாலில் தான் இருக்கிறான். அதே ஷாப்பிங் மாலில் தான் நம்ம ஆரமும் ஜின்னுமே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வந்துருப்பாங்க, ஜாலியாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணபடி. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணபடி வந்தா ஆரமை கிராஸ் பண்ணபடி போகிற பர்சன்ட் ஆரமோட ஹிப்பில் நைஃபை சுருகுனபடி பாய்சன் நிறைஞ்ச நைஃப் அதை சுருகின பொசிஷன்லேயே அங்கேருந்து வேகமாக போனோம். ஆரம் ஷாக்லேயே போகிற பர்சனை திரும்பி பார்த்தா என்னாச்சு ஆரம், எதுக்காக அப்படியே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ஜின் அதுக்கப்புறம் தான் நைஃபே நோட் பண்ணுறாரு. ஆரம் யார் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆரம் கிரிப்பாக பிடிச்சான். போகிற அந்த பர்சன்ட்டை ஆரம் திரும்பி நோட் பண்ண பொசிஷன்லேயே அப்படியே லைட்டாக மயங்கி விழுறாரு. இந்த மாதிரி ஆரம் சைடு இருந்தான். இப்போ அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஜிமினா வந்து அந்த ஃபைல் டீட்டெயில்ஸ் அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணப்படி சீக்கிரம் எல்லாத்தையும் டேட்டா கொடுக்கணும். ஏதோ ஹெவியாக ஒரு பெரிய ப்ராப்ளம் வர மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் யாருக்குன்னு தெரியல. முதல்ல அலர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே காரை ட்ரை பண்ண பொசிஷன்லேயும் டேட்டா எல்லாத்தையும் சொல்லணுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஹவுஸுக்கு கிளம்பிட்டு வந்தோம். ஜிமினா வர காரையும் ஒரு ட்ரக்கு வண்டி இடிக்கிற ஃபோர்ஸுக்கு ஜிமினாவோட கார் அப்படியே 3 to 4 டைமுக்கு மேலே ரோல் ஆகி அப்படியே கார் நிற்குமாட்ட மாதிரினா ஜிமினா ஃபுல்லாக கான்சலண்ட் இருக்கிறாரு. ஜிமினாவோட ஃபோர்கட்டு பாடியில் ஃபுல்லாக அடிபட்டு டேமேஜ் ஆக்கி பயங்கரமாக பிளட் லாஸ் ஆகுது. இந்த மாதிரி ஜிமினா எந்த பொசிஷனில் இருந்தால் இப்போ அப்படியே கம்பெனி மீட்டிங் பிளேஸ்க்கு தான் நம்ம சுகா போயிருந்துருப்பார். கம்பெனி ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவரோட டேடுக்கு கால் பண்ணி பேசின பொசிஷன்லேயே கரெக்டாக அந்த கம்பெனி மீட்டிங் போனார்ல, அந்த கம்பெனியை விட்டு வெளியே வர்றாரு. நான் எல்லா ஒர்க்குமே கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் டேட். நமக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குது. இது ரொம்ப பெரிய ஒரு ஹைலைட். பயங்கரமான ப்ராஃபிட் கிடச்சிருக்குது.
நான் இத கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருந்தான். கரெக்ட்டா சுகாவோட ஹிப்ல சொருக வர பெர்சன்ட்ட சுகா பேக் சைட்லேருந்து வர பெர்சன்ட்ட ஆப்போசிட்ல இருக்க மிரர் மூலியமா நோட் பண்ணிட்டு லைட்டா மூவ் ஆனான்னா, அங்க 2, 3 பெர்சன்ட்ஸ் இருந்திருப்பாங்களா, ஒரு பெர்சன்ட்ட தான் நம்ம சுகா பார்த்துட்டு, அந்த பெர்சன்ட் அட்டாக் பண்ண வர பெர்சன்ட்லேருந்து மூவ் ஆனான்னா, சுகாவோட பேக் சைடு ஷோல்டர் அந்த ஷோல்டருக்கு கீழ இருக்கும்ல ஹிப், அந்த சைட்ல சொருகிருவான். இந்த மாதிரி சொருகுன போயிட்டு சுகா ஷாக் ஆனா, ஒரு டைமுக்கு 2 டைமுக்கு மேல சுகாவோட ஹிப்லயும், ஷோல்டர்கிட்டயும் சொருகுன மூமெண்ட்டுக்கு சுகா அப்படியே அந்த பெர்சன்ஸ் 3 பெர்சன்ட்ஸையும் நோட் பண்ணபடி அப்படியே மயங்கி விழுறாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே இந்த பிளேஸ்ல அப்படி அப்படியே அட்டாக் ஆன பொசிஷன்ல மயங்கியிருந்தா, டேக்கி இந்த மூமெண்ட் எல்லாமே ரிப்பீட்டடா கால் வருது. உங்க சுகாவுக்கு இந்த மாதிரி யாரோ தெரியல, ஏதோ ஒரு பெர்சன்ட் அட்டாக் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஜிமினா சார் இந்த மாதிரி போன கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இந்த மாதிரி மாலுக்கு நாங்க வந்துருந்தோம். ஆரம்ப யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி